ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸுக்கு சாப்டர் 6ல் இருக்க எக்ஸசைஸ் 6.3ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன, ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ராக் 50√3 மீட்டர் ஐ த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் எ கார் ஆன் த கிரவுண்டு. கொஸ்டின் என்னன்னா, ஒரு கல் இருக்குது, ஒரு ராக்கு, ஓகேவா. அந்த ராக்கோட ஒயர் எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 50√3 சொல்லிட்டாங்க, ஓகேவா. அடுத்து வந்து ஒரு கார் இருக்குது கிரவுண்டில், ஓகேவா. அந்த கார் வந்து கொஸ்டின் பார்க்கலாம். அந்த கிரவுண்ட் இஸ் அப்சர்வ்டு டு பி 30 டிகிரி டிப்ரெஷன் சொல்லிட்டாங்க. அப்போது மேலேருந்து காரை பார்க்குறோம், ஓகேவா. இங்கேருந்து ஒரு நேர்கோட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே மேலே இருக்கிறேன், அந்த கல்லுக்கு மேலே இருக்கேன். அங்கேருந்து அந்த காரை நான் பார்க்குறேன், ஓகேவா. அங்கேருந்து நான் அந்த காரை பார்க்குறேன். இது எத்தனை டிகிரியில் பார்க்குறேன்? 30 டிகிரியில் பார்க்குறேன். டிப்ரெஷனில் வரும்னா எலிவேஷனும் அதே டிகிரி தானே வரும். டிப்ரெஷன் 30 டிகிரினா எலிவேஷன் 30 டிகிரி தான் வரும், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். இப்போ காருக்கும் இந்த ராக்குக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின், ஓகேவா. இப்போ நான் பேர் போட்டுக்கலாம். ஏ, இது பி, இது சி. இப்போ ஏபி தான் என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா. இப்போ சொல்யூஷன் எழுதிட்டு முக்கோணம் சிஏபி triangle of இப்போ ஆப்போசிட் என்ன, 50 டிகிரி, 50√3 அட்ஜென்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்? ஆப்போசிட் பை அட்ஜென்ட்னா என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்? tan θ, ஓகேவா. அப்போது tan θ. அடுத்து tan θவோட மதிப்பு என்ன? tan θனா 30 டிகிரி. ஆப்போசிட் என்ன, 50√3 பை அர்ஜென்ட் என்ன, ஏபின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன, 1/√3. 50√3 பை ஏபியா. அடுத்து இப்போ இங்கே இருக்க √3 இந்தாண்டு கொண்டு வரலாம், ஏபியை இந்தாண்டு கொண்டு வந்துடலாம். ஏபி இந்தாண்டு வந்துடும். இங்கே வகுத்தில் இருக்கிற இந்தாண்டு போகும்போது என்னாகும், பெருக்கல் ஆயிரும், ஓகேவா. 50√3 இன்ட்டு √3. அடுத்து 50√3 இன்ட்டு √3 இன்ட்டு 3, ஓகேவா. இப்போது 50 இன்ட்டு 3னா 150. ஏபி டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 150 மீட்டர், ஓகேவா. அடுத்து வந்து கீழே therefore ends the distance of the car from the rock. ராக் எவ்வளோ, எத்தனை மீட்ரு? ராக்குக்கும் காருக்கும் எத்தனை மீட்ரு? 150 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேவா. மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன, கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. கொஷின் என்னென்னா, ஒரு கல் இருக்குது, ஒரு கல் மேலே தான் நான் பார்க்குறேன். இங்கே நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்லுக்கு மேலே ஒரு மலைக்கு மேலே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு காரை பார்க்குறேன். அது என்ன கோணத்தில் பார்க்குறேன்னு, 30 டிகிரி கோணத்தில் பார்க்குறேன். 30 டிகிரி கோணத்தில் பார்க்குறேன்னா அந்த மலையோட உயரை வந்து 50√3 உயரம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த மலைக்கும் அந்த ராக்குக்கும் அந்த காருக்கும் இருக்கிற தூரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுதான் கொஸ்டின், ஓகேவா. எப்பயும் போல் மேலே டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. இப்போ ஆப்போசிட்டு தான், ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியும், அர்ஜென்ட் தான் நம்மளுக்கு தெரியுது. அதனால் ஆப்போசிட் பை அர்ஜென்ட். ஆப்போசிட் அர்ஜென்ட்னா என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்? tan θ. tan θவோட மதிப்பு என்ன, தீட்டாவோட மதிப்பு என்ன, 30 டிகிரி. அப்போ ஈக்குவல் 30 டிகிரி, சாரி, tan θ tan 30 டிகிரி ஈக்குவல் டு 50√3 பை ஏபி, ஓகேவா. ஆப்போசிட் என்ன, 50√3 பை டிஸ்டன்ஸ், நான் அர்ஜென்ட் தெரியாது, அதனால் ஏபின்னு வச்சுக்கலாம். 1/√3 ஈக்குவல் டு 50√3 பை ஏபி. இப்போ ஏபி இந்தாண்டு கொண்டு வந்துட்டு √3 இந்தாண்ட வகுத்தில் இருக்குது, 1/√3 இந்தாண்ட இருக்குது. அப்போ இந்தாண்ட வரும்போது என்ன ஆகும், பெருக்கல் ஆயிரும். இப்போது 50√3 இன்ட்டு √3. இப்போ √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3னா 3, அதுதான் போட்டுக்கிறோம், ஓகேவா. 3. அப்போ 50 இன்ட்டு 3னா 150 மீட்டர். கீழே therefore ends the distance of the car from rock 150 மீட்டர், ஓகேவா. எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.